வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். 17 வருஷத்துக்கு அப்புறமா ஆர்சிபி தான் கப் அடிச்சிருக்காங்க. ஆனா எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியமுக்கு வந்து கம்பெனி எடுத்துட்டு செலிப்ரேஷனுக்காக விராட் கோலி இருக்கிற சிஎம் எல்லாம் வந்திருந்தாங்க சின்னசாமி ஸ்டேடியம்க்கு. க்ரௌடு ஃபுல்லா ஆகி எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. ஃபுல் டிராபிக் ஆகி இதே மாதிரியே பாத்தீங்கன்னா மும்பைலயும் ஆயிருந்துச்சு. இந்தியா கப் அடிக்கும் போது மும்பைலயும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா இன்ஜுரி மட்டும் தான் இருந்துச்சு, யாரும் சாவெல்லாம் இல்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, நிறைய பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்க, பாதி பேர் செத்து போயிருக்காங்க. நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க 11 பேர் தான் அப்படின்ட்டு. நான் தெரியாம இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னா கப் அடிச்சதுனாலயும் தான், அதே மாதிரி இங்க இருக்கிற போலீஸ்னாலயும் தான். மும்பைல பாத்தீங்கன்னா போலீஸுங்க காசு கொடுத்தாலும் அசைய மாட்டாங்க, என்ன பண்ணாலும் அசைய மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க அப்படி இல்ல, காசு ஏதாவது கொடுத்துட்டீங்கன்னா போலீஸ்காரங்க அவ்வளவுதான் உங்க சைட்ல வந்துருவாங்க. தப்பா அவங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தாலும் காசு யாருக்கு காசு கொடுத்துருக்கீங்களோ அவங்க பசங்க வந்து நின்று பேசுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌட் ஆவாங்கன்னு தெரியும், அதனால பாத்தீங்கன்னா போலீஸ் வந்திருந்தாங்க. என்ன யூஸ்? ஒன்னுக்கும் யூஸ் இல்ல. போலீஸா தூக்கி செலிப்ரேஷன் பண்ண வைக்கிறாங்க, அவங்களும் அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. கிரேஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. 17 வருஷம் அவனை பார்த்து கப் அடிச்சுக்கிறாங்க, கிரேஸ் இருக்கும் தெரியும் தான். கீழே ஒருத்தவங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு அவன் மேல நடந்து போறது. இப்போ அவங்க செத்து போன அவங்க வீட்டுக்கு என்ன நிலவரத்துல இருப்பாங்க, என்ன காரணம் என்ன சொல்லுவாங்க? கப் அடிச்சதுனாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன பையனு கூட பார்க்காம அவன் மேல ஏறி நடந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு கை காலம் உடஞ்சிருக்கு. கர்நாடகா சிஎம் போய் விசிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல பாத்துருந்தாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? இன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. 17 இயர்ஸ்க்கு அப்புறமா கப் அடிச்சிருக்காங்க. கிரேஸ் எல்லாருக்கும் இருக்கும் தான், அதுக்குன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பாத்தீங்கன்னா பாராச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், பாரும் ஓப்பன்ல வச்சு குடிச்சிட்டு வந்து இன்னும் 2 அலப்பறை பண்ணி அன்னைக்குன்னு பார்த்து பாராச்சு க்ளோஸ் பண்ணிருக்கலாம். எதுவுமே பிளான் இல்லாம எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பண்ணி, இந்த மாதிரி க்ரௌட் வருவாங்கன்னு தெரிஞ்சோம் ஸ்டேடியம்ல மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சா, இந்த விதான்சௌதான்னு ஒரு இடம் இருக்கு பெங்களூர்ல, ஃபேமஸான ஒரு இடம். அங்கேயும் வந்து எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இந்த மரம் இருக்காங்க, பெரிய பெரிய மரம் இருக்கு, மரத்து மேல ஏறி லைட் கம்பம் இருக்கு, கரண்ட் அது மேல ஏறி கரண்ட் கேஞ்சு ஷாக் அடிச்சு ஏதாவது ஆகுமோ? ஒண்ணுமே இல்லை, அப்படியே கப் அடிச்சோம் என்ன பண்ணோன்ட்டு கிரவுண்ட்ல விராட் கோலி அழுதுனால தான் கொஞ்சம் பாதி பேர் சைலண்டா இருக்காங்க. நார்மல் மேட்ச்ல வின் ஆனா எப்படி விராட் கோலி ஆட்டிடியூட்ல ஓடுவானோ அந்த மாதிரி ஏதாவது கப் அடிச்சாலும் ஓடிந்தான்னு வச்சுக்கோங்க, இது வரை டபுள் மடங்கு ஆயிருக்கும். மெச்சூர்டா இருந்த ஃபேன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் குவைட்டா இருக்கிறாங்க. ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் கேட்க தெரியுது மேட்ச் பாக்குறதுக்கு, அதனால லீவ் கேட்கறாங்க. ஆனா அதே மாதிரி லீவ் கொடுத்து பார் க்ளோஸ் பண்ணி இருந்துக்கலாம். எதுவுமே பிளான் இல்லாம இந்த மாதிரி உயர் போக வச்சுட்டாங்க. லீவ் கொடுக்காதனால இந்த மாதிரி. இதே மாதிரி லீவ் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சிஎம்கிட்ட போய் லீவ் வேணும்னு கேக்குறாங்க, அதே மாதிரி பார் க்ளோஸ் பண்ணிட்டு லீவ் கொடுக்குறோன்னு சொல்லிருக்கணும் கவர்மெண்ட். ஆனா அந்த மாதிரி லீவும் கொடுக்கல, இந்த பாரும் க்ளோஸ் பண்ணல. பஸ் பாத்தீங்கன்னா பார்டர் சைட்ல தமிழ்நாடு பஸ் உள்ள வந்துட்டு இருக்குது. பஸ் நிக்க வச்சு ஃபுல்லா முன்னாடி ஆடிட்டு இருக்கிறானுங்க. வண்டியை வந்து பிளாக் பண்ணிட்டு பஸ் உள்ள போக விடல, வெளியே போக விடல. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பஸ் டிரைவர் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வீட்டுல யார் ஏதாச்சும் ஆச்சுன்னா, இல்ல பஸ்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க யார் பதில் சொல்லுவாங்க? கிரேஸ் எல்லாத்துக்கும் இருக்கும் தான், அது எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். இதே பஞ்சாப் என்ன இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஆயிருக்காது. 17 வருஷத்துல வந்து கப்பே அடிக்கல, ஆர்சிபியும் கப் அடிக்கல. பஞ்சாப் கேர் வின் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காது. ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா ஆர்மிக்காரங்க நிக்கிறாங்க, போலீஸ் கூட இல்ல, ஆர்மி நிக்கிறாங்க. அவங்க முன்னாடியே அந்த கேட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, லாக் போட்டு வச்சிருக்காங்க. கேட்டே அவங்க உடச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கேட்டை ஆட்டி ஆட்டி உடச்சிட்டு கேட் மேல ஏறி வந்துகிட்டு, வண்டி ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கு, அந்த வண்டி மேல ஏறிக்கிட்டு அங்க இருந்து உள்ள கேட் உள்ள குதிக்கிறாங்க. எத்தனை பேர் மண்டை உடைஞ்சு, அதுவும் லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கேட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் வர மாதிரி இருக்கு, கேட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, ஒருத்தர விட்டுட்டு இருக்கிறாங்க. லைன் உள்ள வர்றதுக்கு விட்டுட்டு ஃபுல்லா கும்பலா கட்டிக்கிட்டு ஒருத்தர் தள்ளிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிட்டு, அது இல்லாம பேரிகேட் வச்சிருக்காங்க. அந்த பேரிகேட்ல அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் நின்றுக்கிட்டு ரோட்டை தள்ளிட்டு போறானுங்க. கீழே கீழே விழுந்து ஏதாவது ஆவறதுக்கு எல்லாம் இதை எடுத்து வீடியோ போடுறானுங்க. ஆனா ஒருத்தனும் இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எவனும் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சது பார்த்தா 11 பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் காசு கொடுத்து பொலிட்டீஷியன் காசு கொடுத்த மீடியாவுக்கு இந்த மாதிரி சொல்லாதீங்க, வெறும் 11 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க காசு கொடுத்து. அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனா 11 பேர் இறந்துட்டு போயிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இறந்துருப்பாங்க. பாத்தீங்கன்னா கோவிட் கேஸ் வேற திரும்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பெங்களூர்ல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30 கேஸ் ஆயிருக்கு லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா. இந்த கிரௌட்ல இன்னும் எவ்வளவு ஆயிருக்கும்னு தெரியல. இது வேற இன்னும் கொரோனா வேற இன்னும் காத்துட்டு இருக்கு. ஆர்சிபி கப் அடிச்சதும் அடிச்சாங்க, இன்னும் ஆகக்கூடாது எல்லாம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன காத்துட்டு இருக்குன்னு தெரியல.
சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, மேட்ச் அன்னைக்கு நைட் ஒரு 10 மணி 9:30 மணி 10 மணி இருக்கும். ஒரு கடைக்கு போயிருந்தோம் சாப்பிடறதுக்குன்ட்டு. இப்பதான் இது ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெஸ்டோ பார் மாதிரி அது வந்து குடிச்சதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் யாரோ லாலிபாப் ஆர்டர் பண்ணிட்டுக்கிறான். ஆர்சிபி காரனுக்கு லாலிபாப்னா பிடிக்காது. லாலிபாப் ஆர்டர் பண்ணிட்டுக்கிறாங்க வேணும்ட்டு. வெயிட்டர் வந்து கேட்டுட்டு இருக்கிறான் லாலிபாப் யார் ஆர்டர் பண்ணாங்க. அவன் மறந்துட்டு இருக்கிறான். க்ரௌட் ஜாஸ்தி இருந்தனால யார் ஆர்டர் பண்ணாங்க அவங்களே மறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கேட்டுக்கிறோம் ஒரு டேபிள் நீங்க ஆர்டர் பண்ணுங்க நீங்க ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்ட்டு. எவனுமே வாங்கவே இல்லை. ஃபுல்லா குடிச்சிட்டு கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டானுங்க. உட்காரத்துக்கே இடம் இல்லை. ஃபேமிலி எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு அங்க உட்கார இடம் இருந்தா கூட உங்களுக்கு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் யாரும் உள்ள வரல. வரவங்களெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அது மாதிரி கப் அடிக்கிற முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க கப் அடிச்ச பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டுக்கிறாங்க. இல்லை எங்க போய் முடிய போதோ தெரியல. We'll see you soon. Until then, take care. Stay safe.